என் பேர் பாரதி, ஆனந்த பாரதி. நான் ஒரு ஆசிரியர், அரசு விருது பெற்ற ஆசிரியர். நான் படித்த கல்லூரியில் நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். இன்னைக்கு ஒரு சாதனையாளனா, நேர்மையானவனா, பல பேரோட பாதையை நேராக்கின ஒரு ஆசிரியனா என்னை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிக்கணும்னு சேரும்போது ஒரு நல்ல ஆசிரியனாகணும் லட்சியங்களோ எந்தவித குறிக்கோள்களோ அக்கறையோ இல்லாதவனா நண்பர்களோட உல்லாசமா நாட்களை கழிக்கிறதுக்காகத்தான் கல்லூரிக்கு வந்து போயிட்டு இருந்தேன். எனக்குள்ள எப்போ ஒரு நல்ல ஆசிரியனாகணும் தீப்பொறி உருவாச்சு. அந்த நாட்களை நினைச்சு பார்த்தா இப்பவும் நெகிழ்ச்சியான தருணங்களா எனக்குள்ள ஊசலாடிட்டே தான் இருக்கு. என்னை மாத்துன, என்னை சிந்திக்க வச்ச அந்த தருணங்களை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஆமா, உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். டேய் தம்பியெல்லாம், எவனாச்சும் ஒத்த கொஸ்டின் 2 கொஸ்டின் எவனாச்சும் எழுதி வச்சுட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா தொலைச்சு போடுவேன். தொலைச்சு எங்கடா பாரதியும் பாலினியும் காணா? தெரியல சார். நாரா அவங்க எங்க திடுறாங்களோ? வாடா மச்சான், டீ சாப்பிட போலாம். வாடா மாப்பிள்ள போவோம். டீ சொல்ற மாப்பிள்ள. டீ போடுனேன். காலேஜ் கட் அடிச்சுட்டு பைக் ரைடு போற சுகமே தனிதான்டா. ஆமாண்டா, அந்த வாத்தி பிடிச்சா அதுவும் சுகந்தான்டா. போடா, ஏய் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? நாமெல்லாம் வாத்தியார் ஆயிட்டே நாட்டை திருத்தணுமா? போடா போடா, பேசாம வாங்கி கொடுக்கறதுன்ட்டு சும்மா இருப்பானா? போடா, அமைதியா இரு. என்னப்பா எல்லாரும் மொத்தமா வந்திருக்கீங்க? நீங்க தான் வர சொன்னாங்க சார். அப்படியா? இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? இவங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது? நல்லா சாப்பிட திங்க தூங்க தவிர வேற என்ன தெரியும் இவங்களுக்கு? இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம். உங்களுடைய ஆசிரியர் யாருக்காவது வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்களா? நீங்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வருங்கால ஆசிரியர்கள். உங்க பையங்களுக்குள்ளே வாழ்த்துக்களை ஷேர் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணாம ஏன்பா மண்ணு மாதிரி, உணர்ச்சியே இல்லாம மண்ணு மாதிரி இருக்கீங்க? போங்கப்பா, பாலா சார் வர சொன்னாரு, சார் போய் பார்த்து வாங்க. வணக்கம். இந்த தருணத்துல
உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்ன நாள்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஆசிரியர் தினம். எப்படி அன்னைய தினம் தந்தையர் தினம் கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஆசிரியர் தினம். இந்த நல்ல நாள்ல உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா, இல்ல நம்ம கூட இருந்த ஒருத்தர் பிரிந்து வர போற விஷயமா நீ எப்படி எடுத்துக்கிட போறேன்றது உன்னோட அபிப்பிராயம். இன்னையோட இந்த காலேஜ்ல இருந்து நான் வேற அரசாங்க பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சு போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்களோட கலந்து பேசிக்கிட விருப்பப்படுறேன். ஆசிரியர் தினம்னா என்ன? ஆசிரியர் பணிக்கு நம்ம எல்லாரும் எதுக்காக வரோம்? இந்த படிப்பு எதுக்காக படிக்க வரோம்? சார் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்கலைங்க சார், அதனால டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விட்டாங்க சார். பாரதி, நீ சொல்லுப்பா. டீச்சர் ட்ரைனிங் படித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சார். காரு லைஃப்னு நல்லபடியாக செட்டில் ஆகிடலாம் சார். அதுக்காக தான் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வந்தேன். ஒரு ஆசிரியர் தொழில்ன்றது சேவையா நினைச்சு நம்ம இங்க செய்ய வரோன்னு ஒரு பையன் சொன்னாரு. வேற எங்கேயுமே படிக்க இடம் கிடைக்கல, அதனால அந்த படிக்க எடுக்க வந்தேன். இன்னும் ஒரு பையன் எங்க அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பதில் சொல்ல வராங்கன்னா, டீச்சர் வேலைக்கு வந்துட்டேன் சார், காலைல 8:30க்கு வந்துட்டு திரும்பி 4:30க்கு ஸ்கூலை விட்டு போயிடலாம். ஒரு நல்ல டீச்சர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். காரு வீடு சொந்த வீடுன்னு செட்டில் ஆயிடலாம் சார். இந்த இதுல 100% பேர் இந்த பதில் தான் சொல்றாங்க. ஆனா ஆசிரியர் தொழில்ன்றது ரொம்ப ரொம்ப புனிதமானது. கடவுளவே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, நமக்கு கடவுள் ரொம்ப 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 ஒரு சுயநலவாதி. உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் கடவுள் நம்புறாங்க, ஆனா கடவுள் யாரையும் நம்புறதே இல்லை. தம்பி பாண்டி, இங்க வா, உன்னை நம்பி இந்த வேலையை தரேன், நீ பாத்துக்க. தம்பி பத்னா, நீ இங்க வா, உன்னைய நம்பி இந்த வேலையை தரேன், நீ பாத்துக்க. அப்படி கடவுள் ஒரு நாளும் சொல்றதில்லை, சொல்லவே மாட்டாரு. ஆனா பெத்த தாய் தகப்பனை விட அதிகமா ஒரு மடங்கு நம்பிக்கை வச்சு, கடவுள் நம்பிக்கை வச்சு மனுஷனோட வாழ்க்கையை ஒப்படைக்கிறாருன்னா அது ஆசிரியர்கிட்ட மட்டும்தான். இவரால் மட்டும்தான் இந்த பையனை ஒரு மனிதனை உருவாக்க முடியும்னு, ஒரு சிற்பி எப்படி உளிய வச்சு அடிச்சுக்கிட்டே ஒரு சிலையை உருவாக்குறானோ, கடவுளான என்னைவே உருவாக்குற ஒரு குழந்தைய நல்ல மனிதனா உருவாக்க ஒரு ஆசிரியரால மட்டும்தான் முடியும்னு அவர் தன்னோட பணிய முழுமையா பங்கிட்டு தராருன்னா அது ஆசிரியர்கிட்ட மட்டும்தான். ஒரு ஆசிரியர் நினைச்சா மட்டும்தான் ஒரு மாணவனை வெற்றியாளன் ஆக்க முடியும். அதே ஆசிரியர் நினைச்சாருன்னா களிமண்ணாக மட்டும்தான் வச்சிருக்க முடியும். அது அந்த ஆசிரியர் கையில மட்டும்தான் இருக்கு. ஆசிரியர் பணிக்கு இத தொழிலா பார்க்க கூடாது, சேவையா நினைச்சு செய்யணும். இன்னைக்கு போகக்கூடிய கடைசி நாள்ல உங்ககிட்ட ஒரு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நம்ம எவ்வளவு விஷயங்கள் கலந்து உரையாடி இருக்கோம். நமக்குள்ள சில கோபதாபங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஒரு ஆசிரியரா இருந்து உங்க எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, வாழ்ற வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் தெரியாது, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருப்பேனா அதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பான முறையில இறந்த பிறகு இறுதி ஊர்வலத்துக்கு நீ கண்டிப்பா எல்லாரும் பங்கேற்ப. அன்னைக்கு தேதிக்கு இவரோட மாணவர் நான், நீ சொல்ற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டியிருப்பேன். உறுதியா சொல்றேன், இந்த ஆசிரியர் கீழே நான் படிச்சேன்னு சொல்ற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டியிருப்பேன். நீ நெஞ்சில கைய வச்சு நிமித்தி சொல்லலாம், இவர் தான் என் ஆசிரியர், இவருக்கெல்லாம் நான் படிச்சேன்னு நீ நெஞ்ச நிமித்தி சொல்ற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டியிருப்பேன். அந்த மாதிரிதான் என்னோட மரண இறுதி ஊர்வலம் இருக்கும். இதே மாதிரி சொல்ற அளவுக்கு உங்களை எத்தனை பேர் தைரியம் இருக்கு? நீ நாளைக்கு ஆசிரியரை வந்தேன்னா இந்த வார்த்தைகளை நீ சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டிரு. நம்ம செய்யறது ரைட்டா தப்பான்றதுன்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும், இன்னொன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ இறந்த பிறகு உன்னோட இறுதி ஊர்வலத்துல வராங்கள, அவங்களோட மனசாட்சிக்கு தெரியும், ஐயோ நல்ல மனிதர் போயிட்டாரே. இந்த கடைசி நாள்ல இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்க. இது வரைக்கும் பொறுமையா அமைதியா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
என்னடா மச்சான் சோகமா இருக்க? நேற்று ஃபங்க்ஷன்ல ஆசிரியர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டே இருக்குடா. நாம இவ்வளவு நாளா ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். எத்தனையோ பேரை உருவாக்க வேண்டிய ஆசிரியர் வேலைக்கு வந்துட்டு பொறுப்பு இல்லாம இருக்கோம்டா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. எல்லாரும் மாதிரியும் சாதாரண வாத்தியரா வாழ்ந்து சாக விரும்பல. எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்தக்கூடிய ஆசிரியரா வாழ விரும்புறேன்டா. இப்ப எனக்கு ஒரு ஆசிரியர்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இப்ப சொல்றேன்டா, நான் ஒரு ஆசிரியன்டா. நான் ஒரு ஆசிரியன்டா. இன்னைக்கும் கண்ணாடி முன்னாடி தினமும் நிற்கும் போதும் நான் ஒரு ஆசிரியர்னு பெருமைப்பட்டுக்கிறேன். ஆசிரியர் படிப்பை தேர்ந்தெடுக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக படிக்க வந்தேன்னு சொல்லாதீங்க. நான் ஆசிரியராகணுங்கிற உணர்வோடும் கனவோடும் வாங்க. நல்ல சமுதாயத்தை நம்மால உருவாக்க முடியும். நம்மால மட்டும்தான் உருவாக்க முடியும்.